ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரிபிள் சாக்லேட் பனானா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரெட்டை நான் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக வேற என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 80 ml பால், 60 ml உருக்குன வெண்ணெய், தேவையான அளவு டார்க் சாக்லேட் சிப்ஸ். இதில் மொத்தம் 4 பொருள் இருக்குது. 190 கிராம் பவுடர்ட் ஓட்ஸ், 30 கிராம் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு, உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு தேன், அப்புறம் 2 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் நம்ம பிரெட்டோட ஹீரோ 3 பழுத்த வாழைப்பழம். சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியோட சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு அதை நீங்கள் முட்டைக்கு பதிலாக சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3 வாழைப்பழத்தோட தொலியை உரிச்சிட்டு அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மைய மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு முட்டையாக 2 முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கங்க. இப்போது முட்டையை வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா கலந்துருங்க. அடுத்ததாக இதோட சேர்த்து பால், உருக்குன வெண்ணெய், அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். நீங்கள் அடிக்கடி பேக் பண்ணது இல்லைன்னா 1 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு தேன், 1/4 கப் வரையும் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் தேன் தான் சேர்த்துருக்கேன். இப்போது வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி நமக்கு விஸ்க் தேவைப்படாது. நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை பவுட்ரு பண்ண ஓட்ஸில் செய்கிறேன். நீங்கள் இதை மைதா மாவுலேயே செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை மைதா மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓட்ஸ் பவுடருக்கு பதிலாக 190 கிராம் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவில் செய்யும் போது இருக்கிற எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஓட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறனால அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போது கட்டிகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் பிரெட் மாவை ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது. எல்லாமே சேர்ந்து வர அளவு கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரமோ ரொம்ப வேகமாகவோ கலந்தீங்கன்னா பிரெட் ஹார்ட் ஆயிரும். அதனால் எல்லா மாவும் சேர்ந்து வர வரையும் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இதோ இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போது இதில் நம்ம சாக்லேட் சிப்ஸ் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச அளவில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பாதி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். மீதியை ப்ரெட்டுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு பிரெட் டின்னில் எல்லா பக்கமும் வெண்ணெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் மாவை இந்த டின்னில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் டின்னை லைட்டாக ஒரு 2-3 வாட்டி தட்டிக்கோங்க. அப்போது உள்ளே எந்த ஏர் பபிள்ஸும் இருந்தால் அதெல்லாம் உடஞ்சிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட் சிப்ஸ், அதெல்லாம் மேலே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நான் எக்ஸ்ட்ராவாக பம்கின் சீட்ஸ் இதோட சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஆல்ரெடி நான் அவனை 175 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம பனானா ப்ரெட்டை உள்ளே வச்சு 40 நிமிஷம் பேக் பண்ணணும். பாதி பேக் ஆகும்போதே வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும். சரியாக 40 நிமிஷம் கழித்து ப்ரெட்டை வெளியே எடுத்துட்டு கேக்கோட நடுப்பகுதியில் ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்க. இந்த மாதிரி கிளியராக வந்துச்சுன்னா பிரெட் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷம் அவனில் வச்சு எடுத்துக்கோங்க. பிரெட்டோட பேக்கிங் டைம் ஒவ்வொரு அவனை பொறுத்து மாறும். அதனால கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிரெட்டை அவன்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதே டின்லே விட்டுருங்க. அதுக்கப்புறம் டின்னை விட்டு வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்லாம். இந்த பிரெட் ரொம்ப மாய்ஸ்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாக்லேட்டியாகவும் இருந்தது. இந்த பிரெட்டை நம்ம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். நம்ம இதில் மைதா சேர்க்கலை, சுகரும் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக ஓட்ஸ் பவுடரும் கொஞ்சமாக தேனும் தான் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கிறனால அதுவும் ஒரு அளவுக்கு ஹெல்த்தி தான்.
ஸோ இந்த ப்ரெட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா பாய்.